கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிதான ஒரு வேர்ட்லி வெட்னஸ்டேலையும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதான வேத வார்த்தை 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 37வது வசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சூழல்ல சொல்லுகிறான்? முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இதே வார்த்தையை 18வது சங்கீதம் 36வது வசனத்துல தாவீது சொல்லியிருக்கிறார். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சேம். தேவச்சனமே, நம்முடைய கால்கள் வழுவாதபடிக்கு தேவன் நம்முடைய பாதையை அகலமாக்குகிறவராய் இருக்கிறார். பிசாசு யாரை எப்ப விழுங்கலான்னு சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாருடைய கால் சறுக்கும், யாருடைய பாதைகள் கொஞ்சம் பிசகி போகும், அவங்கள நம்ம உடனே விழுங்கலான்னு பிசாசு வகை தேடிக்கிட்டு இருக்கிறப்போ, ஆண்டவர் தம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட ஜனத்திற்கு, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு தன்னுடைய பாதைகளை எல்லாம் அகலமாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். நான் வேலூர் பகுதிக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்றிருந்தப்போ அங்க உள்ள ஒரு சகோதரன் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை எங்களை கொண்டு வந்திருந்தார். அந்த ரிப்போர்ட் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து, பிரதர், 2021 டிசம்பர் 31 அவர் ஒரு பகுதியிலிருந்து வேற ஒரு பகுதிக்கு டிராவல் பண்ணும் பொழுது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு புல்லட் பைக் வந்து அவர் பின்னாடி இடிச்சு அவர் கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். தலை பகுதியில் ஒரு பெரிய காயம், ஒரு அந்த ஸ்கல்லே பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய காயம். அவங்க அங்கேருந்து அவங்கள அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து சென்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் ஹோப் வேலூருக்கு சிஎம்சிக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்றப்போ அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு 36 மணி நேரம் தான் இவருக்கு டைம். இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொன்ன நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சாட்சியோடு கூட அவரை நிற்க வச்சிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் அந்த இடத்துல போயிருந்தபடினால, பிரதர், உங்ககிட்ட தான் அந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளணும், உங்ககிட்ட தான் அந்த ரிப்போர்ட்டை காட்டணும்னு அவர் சொன்ன காரியம், என்னோட பைக் ஆக்சிடென்ட் ஆகி நான் கீழே விழுந்த உடனே என் பாக்கெட்டில் இருந்த, என்னோட மேல் பாக்கெட்டில் இருந்த ஃபோன் கீழே விழுந்து அந்த ஃபோன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஆன் ஆகி உம்மை விட்டா யாரும் இல்லை பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டு, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அந்த ஆக்சிடென்ட் ஆன டைமில். அங்கேருந்த ஜனங்கள்லாம் அந்த பாட்டு கேட்டு தான் அது ஏதோ ஒரு ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை சேர்த்தாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ஜீவன் சுகபலனோடு கூட இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லி இந்த ரிப்போர்ட்டை என் கையில் கொடுத்து, நான் இன்னைக்கு சுகத்தோடு கூட இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சபையில் வந்து சாட்சி சொல்லி அவங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய நடைகளை, நம்முடைய பாதையை அகலமாக்குகிறவர் அவர். நமக்கு பலவீனம், நம்ம கால் சறுக்குது, சத்துருக்கள் நம்மை விழ வைக்க பார்க்கறாங்க, நம்ம கால் வழுவி போகிற ஒரு சூழல்ல இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஆபத்தும் பலவீனமும் கீழே விழுறோம் அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய நடக்கிற பாதையை அகலமாக்கி நம்மை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தாவீது இங்க 1 சாமுவேல்ல சொல்லும் பொழுது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் விழும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நம் சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கால் சறுக்கும் பொழுது பாதைகளை அகலமாக்குகிறார். தேவஜனமே, அவர் நம்மை பாதுகாக்கிறவர் தான். அவர் நம்மை வழுவாமல் பாதுகாக்கிறவர் தான். நம்மை சுமக்கிறவர் தான்.
நம்முடைய சத்துருக்கள் நம்ம எதிர்த்து வரும்பொழுது நம்மை பாதுகாக்கிறவர் தான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய வேளைகளில் நம்ம புலம்புறோம் தெரியுமா, ஐயோ ஆண்டவர் என்னை பாதுகாக்கவே இல்லை, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, அவருக்கு தெரியாதா என் கஷ்டம் என்னன்னு, இந்த சத்துருக்கள் என்னை எதிர்த்து வரப்போறாங்கன்னு அவருக்கு தெரியாதா, இந்த சத்துருக்கள் என் மேல கை போட போறாங்கன்னு அவருக்கு தெரியாதா, பின்ன ஏன் ஆண்டவர் இந்த சத்துருக்களுக்கு என்னை விட்டு கொடுத்தார், ஏன் என்னை இது இப்படி அனுமதித்தார், ஏன் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஆண்டவர் அனுமதித்தார், ஏன் இந்த சேதத்துக்கு ஆண்டவர் அனுமதித்தார், ஏன் இந்த இழப்புக்கு ஆண்டவர் என்னை அனுமதித்தார். ஏராளமான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நோக்கி வரும். தேவஜனமே, இங்க தான் நம்ம நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக்கணும். ஆண்டவர் பாதுகாக்கிற விதம்னு ஒண்ணு உண்டு. ஆண்டவர் நம்முடைய நடைகளை, நம்முடைய பாதைகளை அகலமாக்குகிற விதம்னு ஒண்ணு உண்டு, பாதுகாக்கிற விதம் ஒண்ணு உண்டு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி பாதுகாக்கிறார்? நீங்க உங்க வேதத்தை சங்கீதம் 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவீங்கன்னா அங்க 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகளை உமது வழிகள், அவரோட வழிகள் என்ன? அவரோட வார்த்தை. நம்முடைய பாதையை நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும்? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவரோட வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவன். வழி சுத்தமா இருக்கணும், அந்த பாதை அகலமாகணும்னா அவரோட வசனம் எனக்கு ரொம்ப முக்கியம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான். நம்மளுடைய பாதுகாப்புக்கு அவர் தான் உத்தரவாதி. ஆனா நான் பாதுகாக்கப்படணும்னா, என் கால்கள் சறுக்காம இருக்கணும்னா, நான் உறுதியா இருக்கணும்னா அவர் பாதுகாப்பார். ஆனா ஒரு விதம்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். He has a route to protect you. He has a way to protect you. அது எப்படி? அவருடைய வசனத்தின்படி நான் என்னை காத்துக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினால நான் என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் பொழுது, வழிகள், அவருடைய வழிகள், அவருடைய கட்டளை, அவருடைய வசனம், அதுல நான் என்னை காத்துக்கும் பொழுது அவர் என் கால்கள் சறுக்காதபடிக்கு என்ன பாதுகாக்கிறார். இன்னொரு சங்கீதம் இப்படியாகவும் சொல்லுகிறது. சங்கீதம் 37:31 வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவன் அருளிய வசனம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அவனுடைய வழிகள் ஒன்றும் பிசகுவதே இல்லையா. அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆனா வழுவாம பாதுகாப்பார். ஆனா அவர் என்கிட்ட விரும்புற காரியம், அவருடைய வசனம் என் இதயத்துல இருக்கும். அவருடைய வசனத்தின்படி நான் நடக்கணும். அவருடைய வசனத்தின்படி நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்துருக்களுடைய கைக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். வசனத்துல உறுதியா நான் என்னை பாதுகாத்துக்கிட்டு அந்த வசனத்துல நான் நடக்கும் பொழுது என் கால்கள் பிசகாமல் என்னை பாதுகாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். எதற்காக? வசனத்தின்படி நாம் நடப்பதற்காக, வசனத்தின்படி நம்முடைய வழியை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்முடைய பாதைகளை அகலமாக்குகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அவர் தெய்வம்னா அவர் நம்மை பாதுகாத்து தான் ஆகணும். அவர் தெய்வம் தான், ஆனா தம்முடைய வசனத்தின்படி மட்டுமே அவர் செய்வார், தம்முடைய வார்த்தையின்படி மட்டுமே அவர் செய்வார். அவர் சென்டிமெண்ட் பார்த்து வேலை செய்யறவர் கிடையாது. அவர் ஸ்கிரிப்சரை பார்த்து வேலை செய்யறவர். அவர் ஏதோ எமோஷன்ஸை பார்த்து வேலை செய்யறவர் கிடையாது. அவர் உங்களை எடிஃபை பண்ற இந்த வசனத்தை பார்த்து மட்டுமே வேலை செய்கிறவர். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். வசனம் மாறவே மாறாதுங்க. இன்னைக்கு நம்ம எமோஷனலா ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஆண்டவர் இப்படி கைவிட்டாரே நம்ம நினைச்சுக்கிறோம். நோ, எமோஷனலா ஒரு காரியத்தை நீங்க அப்ரோச் பண்ணிட்டு நீங்க நிறைய காரியம் ஆண்டவர் இப்படி பண்ணணும், ஆண்டவர் இப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறது உங்களுடைய முட்டாள்தனம். வசனத்தின்படியே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மள நிறைய பேரு, நான் இதை பண்ணேன் ஆனா ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே, அந்த பண்ண காரியம் வசனத்துக்கு உட்பட்டதா இருக்குதா அதன்றதை நான் சோதிச்சு பார்க்கணும்னா, அதை நான் பார்க்காம நான் ஒன்று செஞ்சுட்டு நான் ஒன்று செயல்படுத்திட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யவே இல்லை, அவர் இப்படி கைவிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னை புலம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நீங்க நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் உங்க கிரியைக்கு தக்க பலனை கட்டளையிடுவார். அந்த கிரியை, அந்த பலன் அந்த கிரியை வசனத்துக்கு உட்பட்டதா இருந்தா அந்த பலனும் வசனத்துக்கு உட்பட்டதா இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பாதுகாப்பார், கால்கள் வழுவாதபடிக்கு பாதுகாப்பார். ஆனா அவர் பாதுகாக்கிற விதம் ஒண்ணு உண்டு. வசனத்தின்படி அவருடைய வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் பொழுது என் கால்கள் வழுவாதபடிக்கு என்னை காப்பார்.
இன்னைக்கு இந்த கிருபையின் காலகட்டத்தில் நிறைய கிருபை கிருபை கிருபைன்னு நம்ம பேசுகிறோம், கேட்குறோம், நிறைய கேட்குறோம், நிறைய கிருபை கிருபை கிருபை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு வாலிப தம்பி பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆண்டவர் உங்க பாவங்களுக்கு தக்க பலனை உங்களுக்கு கொடுப்பார், நீங்க மனம் திரும்பியே ஆக வேண்டும், அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சீங்களா? வெளியில அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம சர்ச்சில் அப்படி பிரசங்கம்லாம் கிடையாது. ஆண்டவர் சிலுவையில எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த தம்பி பிரசங்கம் பண்றதை பார்க்கும் பொழுது என் இதயம் உடைந்து போனது. தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிருபையின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறது உண்மைதான். ஆண்டவர் கிருபையை கொடுக்கறது உண்மைதான். ஆனா அந்த கிருபையை ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே. நீங்க சங்கீதம் 94:18 வசனம் வாசிப்பீங்கன்னா வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தேவ ஜனமே, கிருபை ஏன் கொடுக்கப்படுறது தெரியுமா? இந்த கடைசி காலத்துல வசனத்தின்படி வாழுகிறதற்காக. கிருபை நமக்கு, உங்களுக்கு, எனக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் வசனத்தின்படி வாழுகிறதற்காக. முன்பு இருந்த நியாயப்பிரமாணம், நாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழக்கூடாதபடிக்கு it was so heavy. The agendas of that law was too heavy so that we couldn't able to fulfill anything in it. அதை fulfill பண்ணக்கூடாதபடிக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அவருடைய சாக்ரிஃபைஸ்னால, அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அவர் நமக்கு அந்த திரையை கிழிக்க கொடுத்து இன்னைக்கு இந்த கிருபாசனத்திற்கு முன்பாக வந்து நிற்பதற்கான பாக்கியத்தை கொடுத்தா. இன்னைக்கு கிருபன்னு நான் ரொம்ப பேசுறோம், ஆனா எதுக்காக அந்த கிருபையை கொடுக்கிறாரோ அதை பத்தி அதிகமா நம்ம பேசுறது இல்லை, கேட்கவும் விரும்புறது இல்லை. இன்னைக்கு நிறைய ஜன கூட்டம், நான் சொல்லுகிறேன், நம்மள நிறைய பேரு நிறைய கிருபையின் வசனங்களை கேட்கணும். ஆண்டவர் ஃப்ரீயா விட்டாரு நம்மள. நம்ம வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி தொளிச்சு விட்டவனா, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை தண்ணி தொளிச்சு விட்டுணும், இஷ்டத்துக்கு வாழணும்ன்றது போல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நான் சொல்றேன், வசனம் நியாயம் தீர்க்கும். வசனம் தான் நம்மளை அங்கு நின்று நியாயம் தீர்க்கும். அப்போ உங்களை வழி நடத்துற போதகர்களும் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி போற நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. யார் வசனத்தை உங்களுக்கு ஞானமா போதிக்கிறாங்களோ, வசனத்தை வசனமா போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி நீங்க ஓட பிரயாசப்படுங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் எதுக்காக கிருபை கொடுக்கப்படுகிறதோ அதை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா கிருபையை குறித்து மாத்திரமே பேசுகிற கூட்டம் நிறைய பெருகிடுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும் பொழுதுதான் பணப்பழக்கம் நிறைய இருக்குது. அதனால அப்படிப்பட்ட காரியங்களை பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. தேவச்சனமே, நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், கிருபை உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? உங்க கால்கள் சறுக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பதற்காக. வசனத்தின்படி நீங்க நடக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. உங்க கால் சறுக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பதற்காக தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. அதை நீங்க மறக்கவே கூடாது. என் கால் எப்படி வேணா போட்டோம், கிருபை என்ன தாங்குது. நான் சொல்றேன், வசனத்தின்படி நடந்தாதான் கிருபை தாங்கும். வசனத்தின்படி இருந்தாதான் கிருபையினால நிரப்பப்பட்டிருப்பீங்க. வசனம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல அநேக காரியங்களில வசனத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் அது. சர்ச் ஸ்வாட் மிஷனுடைய தரிசனம், சர்ச் மஸ்ட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஸ்வாட். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி இந்த வசனத்துக்கு உட்பட்டதாய் சபை எப்பொழுதும் இருக்க வேண்டும். சபை வழிநடத்தப்பட வேண்டும். இந்த வசனத்துல மாம்சமான மனிதர்களுடைய டெக்கரேட்டட் வார்த்தையில அல்ல, எழுதப்பட்டிருக்கிற இந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தையில சபை எப்பொழுதுமே கட்டப்படணும். சபை should never be built under the influence of this world. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பிரகாரம் அவைகளில் இருக்கிற சாரத்தை வைத்து அல்ல சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது. இது என்னைக்குமே மாறாது, யாருக்காகவும் மாறாது, எந்த ஜெனரேஷனுக்காகவும் மாறாது. இந்த வசனத்துக்கு உட்பட்டதாய் சபை இருக்கணும். அப்படிப்பட்ட சபைக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஐயா, என்னால வசனத்துல நடக்க முடியல, என் கால் சரிக்கிருச்சு ஏசப்பா, என் பாதைகள் ஸ்திரப்படலை, நான் உங்க வார்த்தையில நிலை நிற்கல அப்படின்னு கேட்கும் போது கிருபை கொடுக்கிறார். அதுக்குதான் கிருபை. உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஐயோ கிருபை நோ. வசனத்தின்படி நடக்க முடியாம உங்க இருதயம் பரிதபிக்குதா, அங்க அவர் கிருபை கொடுப்பாருங்க. அங்க அவர் கிருபை கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சபைகள் அநேக ஊழியர்கள், அவர்கள் தேவ ஊழியர்கள் என்று சொல்றதான் தெரியல எனக்கு, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஓடுறாங்க, தங்க இஷ்டத்துக்கான காரியத்தை செய்யறாங்க, உலகத்தின் காரியங்களை எடுத்து சபைக்குள்ள பொறுத்துறாங்க. நான் சொல்லுகிறேன்,
அது அல்ல வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. வசனத்தின்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில உங்க கால்கள் வசனத்துக்கு பிரியமில்லாம வழுவி போகும் பொழுது அப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு கிருபை கொடுத்து வசனத்துல உங்களை நடத்த அவர் வல்லமையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். நான் உங்களுக்கு ஐச்சலிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தையை காண்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்ததுனால ஆண்டவரே, அவனுடைய பாதைகள் சிறப்பட்டது, அவன் பாதைகள் வடுவாமல் இருந்தது என்று நாங்கள் வசனத்துல பார்க்கிறோமே. அப்பா, எங்க பாதைகள், எங்க கால்கள் வழுவாம இருக்கணும், எங்க பாதைகள் பிசகாம இருக்கணும்னா, இடறி போகாம இருக்கணும்னா வசனத்தின் ஞானமும் வசனத்தின் உறுதியும் எங்க வாழ்க்கையில எவ்வளவு அதிகமா இருக்கணும். சில வேளைகளில் இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற தன்மைகள் எங்களுக்கு நடுவுல நிறைய இருக்கிறபடினாலே எங்க கால்கள் இந்த வசனத்தை விட்டு அடிக்கடிக்கு விலகி போகுதப்பா. அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை நான் வசனத்தை விட்டு விலகிறேனே ஆண்டவரேன்னு கேட்பாங்கன்னா, வசனத்தை விட்டு விலகிறேனே ஆண்டவரேன்னு கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தின்படி நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய வசனத்தில் உறுதியாய் இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, என் கால்கள் வழி போகுதேன்னு கலங்குகிற வாலிப பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி காத்துக்கொள்ளும் பொழுதுதானே சுத்தமா இருக்க முடியும். இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கிருபை சூழட்டும், பலத்தினால் அடிக்கட்டுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. God bless you.